أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا الله يا ربي يا رحمانே, உன்னுடைய வேதத்தை படிப்பதற்காக, விளங்குவதற்காக, செயல்படுவதற்காக, உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். யா அல்லாஹ் எங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். நாங்கள் அழகிய முறையில் செயல்படுவதற்கு நீ உதவி செய்ய யா அல்லாஹ். இதை அழகிய முறையில் அடுத்த மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் பரப்புவதற்கும் நீ எங்களுக்கு தௌஃபீக்கை கொடு யா அல்லாஹ். இந்த குர்ஆனை எங்கள் உள்ளத்தில் வசந்தமாக ஆக்கி தந்தல் யா அல்லாஹ். எங்கள் கவலைகளை போக்கக்கூடியதாக ஆக்கி யா அல்லாஹ். எங்கள் துக்கங்களை எல்லாம் போக்கி எங்களுக்கு அருள் கிருபை செய்யக்கூடிய அழகிய வேதமாக எங்களுக்கு வழிகாட்டியாக ஆக்கி தந்தல் யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நம்ம தர்ஜுமாவை பார்த்து வர்றோம். அதுல 7வது அத்தியாயம் சூரா அராஃப் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 79 வசனங்களை பார்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இதுல ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கையை நிலைநாட்டக்கூடிய ஒவ்வொரு இறை தூதர்களும் தன்னுடைய சமுதாய மக்களோட எப்படி நடந்துகிட்டாங்க, அந்த சமுதாய மக்கள்ல ஏற்றுக்கொண்டவர்களின் நிலை எப்படி இருந்துச்சு, நிராகரித்தவர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுங்கிறத நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது லூத் அலைஹிஸ்ஸலாம், அவங்களையும் அவங்களுடைய சமுதாயத்தை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். சுப்ஹானல்லாஹ். உலகத்திலேயே முதலா மானக்கேடான, இழிவான, அருவருக்கத்தக்க செயல்களை செய்த சமுதாயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு அந்த இழி செயல்களை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அரசு அனுமதியோட நடக்கக்கூடிய செயல்களை எல்லாம் பார்க்கும்போது யா ரப்பே யா ரஹ்மானே, எங்களுடைய சந்ததிகளை எல்லாம் இந்த இழி செயல்கள்ல இருந்து, சாபக்கேடான இந்த ஒழுக்கக்கேடான செயல்கள்ல இருந்து பாதுகாத்தருள்வாயாகங்கிற துவாவோட உள்ள போலாம். சாரா ஸ்டார்ட் பண்ணுங்கடா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிறகு லூத்தை நாம் தூதராக அனுப்பினோம். அவர் தம்முடைய சமுதாயத்தாரை நோக்கி இவ்வாறு கூறியதை நினைத்து பாருங்கள். இந்த மானக்கேடான செயலை செய்கின்ற அளவுக்கு நீங்கள் வெட்கமற்றவர்களாய் விட்டீர்களா? உங்களுக்கு முன்னதாரில் எவருமே இதனை செய்ததில்லை. பெண்களை விடுத்து ஆண்களிடம் உங்களுடைய இச்சையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்கின்றீர்கள். உண்மை யாதெனில் நீங்கள் முற்றிலும் வரம்பு மீறிய கூட்டத்தார் ஆவீர்கள். அதற்கு அக்கூட்டத்தார் இதைத்தான் பதிலாய் கூறினார்கள். இவர்களை உங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்றுங்கள். இவர்கள் பெரிய பரிசுத்தவான்கள் போல் நடக்கின்றார்கள். இறுதியில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் காப்பாற்றினோம், அவருடைய மனைவியை தவிர. அவள் வேதனையை அனுபவிக்க பின்தங்கி விட்டவர்களில் ஒருத்தியாக இருந்தாள். பிறகு அக்கூட்டத்தார்கள் மீது நாம் பொழிந்தோம் கல்மலையை. பிறகு பாருங்கள் அக்குற்றவாளியின் கதி என்னவாயிற்று. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல லூத் அலைஹிஸ்ஸலாம் பத்தியும், அவங்க மானக்கேடான செயல் செஞ்சதை பத்தியும், அதுக்கு அழகான முறையில இறை தூதரான லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணதையும் அல்லாஹ் சொல்றான். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? பெரிய யோக்கியம், இவர் தான் பெரிய பரிசுத்தம், இவரை முதல்ல ஊரை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கும் நம்மள எத்தனையோ பேரு இதெல்லாம் செய்யக்கூடாதுடா செல்லம், ஃபங்க்ஷனுக்கு போனா தலைய கவர் பண்ணணும், திறந்து போடக்கூடாது, வீட்டுக்குள்ள நீங்க அழகா மேக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணி அழகா இருக்கலாம், வீட்டுக்குள்ள யாருக்கு தேவை? நான் வெளியில போகல, இதுதான் மாடர்னா இருக்கணும், அழகா இருக்கணும், 4 பேர் பார்க்கணும், ரசிக்கணும், சொல்லணும், திரும்பி பார்க்கணும் இல்லையா? எந்த காலத்துல இருந்துகிட்டு என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் இல்லாமல் இல்ல. அப்பெரிய யோக்கிய மாதிரி சொல்ல வந்துட்டீங்க என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். இதையேதான் அன்றைய காலத்து மக்களும் சொல்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லும் போது, பெரிய யோக்கிய மாதிரி பேசுறீங்க, முதல்ல இவரை ஊரை விட்டு காலி பண்ணுங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தரையும் அவங்களை பின்பற்றியவங்களையும் தவிர அவங்களுடைய மனைவியும் சேர்த்து அந்த ஊர் மக்களை ஒரே புரட்டிட்டான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்கள் மீது கல்மலையை நம்ம பொழிய செஞ்சோம். அவங்களுடைய கதி, அவர்களுடைய கதின்னு மட்டும் சொல்லல, குற்றவாளிகளுடைய கதி என்ன ஆச்சுன்னு இந்த நாளில் வாழக்கூடிய மக்களே, உலக மக்களே, யா யுஹன்னாஸ் நல்லா கூப்பிட்டு சொல்றான்ல, இந்த மக்கள் அனைவரும் பாருங்க, இந்த நிலை உங்களுக்கு வர வேணாம். அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த குர்ஆனை படிங்க, இதுல உபதேசத்தை எடுத்துக்கோங்க,
அப்போ நீங்க ஈடேற்றம் அடையலாங்கிறத அவன் சொல்றான். அடுத்ததா மேலும் மதியன்வாசிகளிடம் அவருடைய சகோதரரான சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாயத்தார்களே, அல்லாஹுக்கு அடிபணியுங்கள். அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துள்ளது. எனவே அளவையை முழுமையாக அளந்து எடையை சரியாக நெருங்கள். மக்களுக்கு அவருடைய பொருள்களை குறைத்து கொடுக்காதீர்கள். பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு அதில் நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள். உண்மையிலேயே நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாயின் இதில்தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. மேலும் வாழ்வின் ஒவ்வொரு பாதையிலும் கொள்ளைக்காரர்கள் போல மக்களை பயமுறுத்துபவர்களாகவும் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுப்பவர்களாகவும் இருக்காதீர்கள். மேலும் நேரான வழியை கோணலாக்க முயலாதீர்கள். நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். பிறகு அல்லாஹ் உங்களை பல்கி பெருகச் செய்தான். இன்னும் கண் திறந்து பாருங்கள். உலகில் குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை நான் என்னென்ன அறிவுரைகளுடன் அனுப்பப்பட்டுள்ளேனோ அவற்றின் மீது உங்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டும் மற்றொரு பிரிவினர் நம்பிக்கை கொள்ளாமலும் இருந்தீர்களானால் அல்லாஹ் நமக்கிடையே தீர்ப்பு வழங்கும் வரை பொறுமையுடன் காத்து கொண்டிருங்கள். அவனே தீர்ப்பு வழங்குவோரில் மிகச் சிறந்தவன். ஓகே. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு அழகான முறையில சொல்றாங்க, நீங்க அளவு நேர்மையில மோசடி செய்யாதீங்க. பாதையில நின்றுகிட்டு கொள்ளைக்காரவங்க மாதிரி மக்களை பயன்படுத்தாதீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில அவனை அழகான முறையில வணங்கக்கூடிய மக்களுக்கு வழிகெடுத்து கோணலா ஆக்க முயற்சி செய்யாதீங்க. நீங்க இந்த உலகத்துல பல்கி பெருகி அல்லாஹ் எவ்வளவு அழகா வாழ வச்சிருக்கான், ஏன்பா குழப்பம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றாங்க. அந்த சொல்ற அறிவுரைக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? இதோட 8வது ஜுஸ் முடிஞ்சு 9வது ஜுஸ் ஆரம்பிக்க போறோம். பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு. படிங்க சார். அவருடைய சமுதாயத்தாரில் ஆணவம் மிகுந்த தலைவர்கள் கூறினார்கள், சுவைபே, உம்மையும் உம்முடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டி வரும், அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்ப வேண்டி இருக்கும். அதற்கு சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் தந்தார்கள், நாங்கள் விரும்பாதவர்களாய் இருந்தாலுமா எங்களை வற்புறுத்தி உங்கள் மார்க்கத்திற்கு திருப்பி விடுவீர்கள்? உங்கள் மார்க்கத்திலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்ட பின்னர் அதன் பக்கமே நாங்கள் திரும்பினால் நாங்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைத்தவர்களாய் ஆவோம். மேலும் நாங்கள் அம்மார்க்கத்திற்கு திரும்பி வருவது எங்களை பொறுத்து எவ்விதத்திலும் சாத்தியமானதன்று. எங்கள் இறைவனாகிய அல்லாஹ் நாடினால் அன்றி. எங்கள் இறைவனின் அறிவு அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ்வே நாங்கள் முழுமையாக சார்ந்துள்ளோம். எங்கள் இறைவனே எங்களுக்கும் எங்களின் சமுதாயத்தாருக்கும் இடையில் சரியாக தீர்ப்பளிப்பாயாக. நீயே சிறப்பாக தீர்ப்பு வழங்குவனாய் இருக்கின்றாய். அவர் கூறியதை ஏற்க மறுத்துவிட்ட அவருடைய சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் தமக்கிடையே கூறிக்கொண்டார்கள், நீங்கள் சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றினால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள். ஆனால் நடந்தது என்னவெனில், திடுக்குறச் செய்கின்ற ஒரு நிலநடுக்கம் அவர்களை பிடித்துக் கொண்டது. அவர்கள் தம் இல்லங்களில் முகம் குப்புற வீழ்ந்து கிடந்தார்கள். ஆம், சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யரென கூறியவர்கள் அவ்வில்லங்களில் வசிக்காதவர்கள் போன்று அடியோடு அழிந்து போய்விட்டார்கள். சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யரென கூறியவர்கள் தாம் இறுதியில் இழப்புக்குரியவர்களானார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு அழகா சொல்லியும் அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? இவரைத்தான் மாத்தணும், நீங்க மாத்திக்கிறாட்டி உங்களை நாங்க ஊரை விட்டு வெளியாக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நாங்க நல்ல நடத்தையில இருந்தாலுமா நீங்க வெளியேற்றிருவீங்க, நாங்க ஓரிரை கொள்கையில இருந்தாலுமா உங்க மார்க்கத்துக்கு திருப்பிடுவீங்க, எங்களை நாங்க விரும்பாட்டியும் திருப்பிடுவீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க அது மட்டும் இல்ல, அவர்களை மறுத்தவர்கள் யாரு? தலைவர்கள், பெரும் பெரும் வசதி படைத்தவர்கள். ஆனா கடைசியில அவங்களுடைய அந்த அழைப்பை ஏற்காத போது அல்லாஹ் தஆலா சொல்றான், திடுக்கம் அப்படி நடுங்கி கொலை நடுங்கி செத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி ஒரு நிலநடுக்கம் அவங்கள பிடிச்சுக்கிருச்சு. அவங்களுடைய வீட்டுல இருக்கையில அப்படி முகங்குப்புற விழுந்து மாண்டு போனாங்க. ஷுஐபை யாரெல்லாம் பொய்ன்னு சொன்னாங்களோ அவங்க கூட அடியோடு அழிஞ்சுட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அழிவு யாருக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய இழப்புக்கு உள்ளான மக்களா அவங்க ஆயிட்டாங்க. அடுத்து மேலும் சுவைப் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய சமுதாயத்தாரே, நான் என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். மேலும் உங்களுக்கு நலன் நாடும் பொறுப்பை நிறைவேற்றி விட்டேன். ஆனால் சத்தியத்தை மறுக்கின்ற சமுதாயத்தவர் மீது நான் எவ்வாறு அனுதாபம் கொள்வேன் என்று கூறியபடி அவ்வூரை விட்டு வெளியேறிவிட்டார். நாம் நபியை அனுப்பி வைத்த எந்த ஊர் மக்களையும் அவர்கள் பணிந்து நடந்திட வேண்டும் என்பதற்காக முதலில் கடுமையான துன்பத் துயரங்களை கொண்டு சோதிக்காமல் இருக்கவில்லை. பிறகு அவர்களின் துன்பத்தை இன்பமாய் மாற்றினோம். எந்த அளவுக்கு எனில், அவர்கள் இன்ப நலத்தில் நன்கு திளைத்து எங்களுடைய முன்னோர்களுக்கும் கூட துன்பமும் இன்பமும் ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தன என்று கூறினார்கள். இறுதியில் அவர்கள் எதிர்பாராத நிலையில் திடீரென்று அவர்களை பிடித்தோம்.
அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அப்ப சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய செய்தியை எடுத்து சொன்னேன். உங்களோட நலன்ல உங்களுடைய உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுலதான் நான் ரொம்ப கவனமா இருந்தேன். ஆனா நீங்க அதை மறுத்துட்டீங்க. இப்ப நான் என்ன செய்யறது? இப்ப உங்களை காப்பாத்த முடியுமா? முடியாது. அப்ப எனக்கு வேற வழியே இல்லை, உங்களை விட்டு நான் வெளியேறி போறது தவிர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருத்தத்தோட போறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததுல என்ன சொல்றான், நம்ம எந்த ஊர் மக்களையும் நம்மகிட்ட இருந்து தூதர்கள் வராம, வழிகாட்டுதல்கள் வராம அழிக்கிறது இல்ல, துன்பத்தை கொடுக்கறது இல்ல. அவங்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி எதுக்கு வர செய்யறோம்? திருந்தணுங்கிறதுக்காகத்தான். திருந்தலைங்கிற போது அவங்களுக்கு இன்பங்களை தாராளமா கொடுத்துறோம். அவங்க அதுலயே மூழ்கி போய் இருக்கிற நேரத்துல பிடிக்கிறதுக்காக. அத அவங்க புரிஞ்சுக்கிறாம என்ன சொல்றாங்க, எங்களுடைய முன்னோர்களும் இப்படித்தான் இன்பமும் துன்பமும் அவங்களுக்கு மாறி மாறிதான் வந்துச்சு, நாங்கெல்லாம் தண்டிக்கப்பட மாட்டோம்னு அலட்சியமா இருக்கிறாங்க. அடுத்து சாரா. ஆனால் அவ்வூர்களில் வாழ்ந்த மக்கள் இறைநம்பிக்கை கொண்டு இரையச்சமுள்ள நடத்தையை மேற்கொண்டிருப்பார்களாயானால் வானம் பூமி ஆகியவற்றின் அருள் வளங்களின் வாயில்கள் அனைத்தையும் அவர்களுக்கு நாம் திறந்து விட்டிருப்போம். ஆனால் அவர்கள் சத்தியத்தை பொய்யென்று உரைத்தார்கள். எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீய செயல்களின் காரணமாக அவர்களை நாம் தண்டித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல இந்த இடத்துல என்ன சொல்றான், அந்த மக்கள் அல்லாவை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திருந்தாங்கண்டா, ஓரிரை கொள்கையில இருந்திருந்தாங்கன்னா, நல்ல செயல் செஞ்சிருந்தாங்கண்டா, இந்த வானம் பூமியோட அருள் வளங்கள் இருக்குல்ல, அதோடைய அற்கொடைகளை நம்ம கொட்டி கொடுத்திருப்போம். ஆனா அவங்க சத்தியத்தை பொய்ன்னு சொல்ல மக்களா இருந்ததுனால, அவங்க தீய செயல் காரணத்தினாலதான் அவங்க தண்டிச்சோம். அப்போ இந்த செய்தி நமக்கு என்ன செய்து தெரியுமா? நாம நல்லோர்களா இருந்தா, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களா இருந்தா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத செயல்ல, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல் இருக்குல்ல, அதுல இருந்து விலகி இருந்தோம்டா, நம்மளுடைய பிள்ளைகளை, நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நம்ம கரெக்டா கடமையை செஞ்சோம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வானத்துல இருந்தும் பூமியில இருந்தும் அவனுடைய அருள் வளங்களை கொடுப்பானா. அப்ப நம்மளுடைய தவறுதான் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம். நாம அல்லாஹ்வுக்கு படிந்து நடக்கும் போது, தக்வாவோடு இரையச்சம் கொண்ட நடத்தையை மேற்கொள்ளும் போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வாழ்க்கை வசதி எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்றான். இப்ப நாம தானே அதை வாங்கிக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் வாங்கிக்கலாமா? யா அல்லாஹ் இப்படிப்பட்ட அருள்வளம் பெற்ற மக்களாக, இரையச்சம் கொண்டவர்களாக எங்கள் அனைவரையும் மாற்றி வை யா அல்லாஹ். அடுத்துமா. இரவில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நம்முடைய வேதனை அவர்களை திடீரென தாக்காது என்று இவ்வூர்களில் வாழும் மக்கள் அச்சமற்று இருக்கிறார்களா? அல்லது பகலில் அவர்கள் வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே நம்முடைய வேதனை அவர்களை தாக்காது என்று இவர்கள் நிம்மதியுடன் இருக்கின்றார்களா? என்ன இம்மக்கள் அல்லாஹ்வின் சூழ்ச்சி குறித்து அச்சமற்று இருக்கின்றார்களா? உண்மையில் அழிந்து போகக்கூடிய மக்கள் தான் அல்லாஹ்வின் சூழ்ச்சி குறித்து அச்சமற்று இருப்பார்கள். முன்பு வாழ்ந்து சென்ற புவிவாழ் மக்களுக்கு பின்னர் பூமிக்கு வாரிசாக வந்துள்ள இவர்களுக்கு இந்த உண்மை படிப்பினை தரவில்லையா? அது யாதெனில், நம் நாடினால் இவர்களின் பாவங்களை காரணமாக இவர்களை தண்டித்திட முடியும் என்பது. ஆனால் இவர்கள் இத்தகைய படிப்பினை மிக்க பேருண்மைகளில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருக்கின்றனர். மேலும் இவருடைய உள்ளங்கள் மீது நாம் முத்திரையிட்டு விடுகின்றோம். எனவே இவர்கள் எதனையும் செவியேற்பதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, என்ன நீங்க இவ்வளவெல்லாம் சொல்ற, நீங்க நீங்க இப்ப இரையச்சம் உடையவர்களா இருந்தா பூமியோட வானத்தோட வளங்களை செல்வங்கள்லாம் தர வேண்டும். ஆனாலும் நீங்க அலட்சியமா இருக்கீங்களே, இந்த அலட்சியம் உங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தண்டனை வராது, உங்களை பிடிக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ராத்திரியிலயோ தூங்கிட்டு இருக்கையில பிடிச்சா யாரு பாதுகாக்க முடியும்? பகல்ல விளையாட்டுகள்ல நீங்க வீண் விளையாட்டுலையும் கேளிக்கையிலையும் கேம்லயும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கீங்களே, அப்போ புடிச்சா அல்லாஹ் பிடிக்க மாட்டான்னு நிம்மதியா இருக்கீங்களா? இருக்காதீங்க. உங்களுடைய சூழ்ச்சியை விட அல்லாஹுடைய சூழ்ச்சி மிக பெரியது. அதனால அச்சமற்று இருக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய கதைகள் எல்லாம் பாருங்க. அந்த அந்த வரலாறு கூட இவ்வளவு விஷயங்களை சொல்றமே, உங்களுக்கு படிப்பினை தரலையா? அல்லாஹ் எவ்வளவு அழகா கேக்குறான் பாருங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லியும் அலட்சியமா இருக்கிறீங்கடா, உங்களுடைய உள்ளங்கள்ல முத்திரையிடப்பட்டுருச்சு. அவ்வளவுதான். நீங்க அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். இனி ஈமான் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா தெரியவே இல்லையா? அல்லாஹ் இதுல இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தரலையா அல்லாஹ். மேல அவங்களுடைய செவியும் கேட்கக்கூடியது இல்ல. அல்லாஹ் எத்தனை இடத்துல பாருங்க, அல்லாஹுக்கு மாறு செய்யறவர்களை செவிடு செவிடுன்னே சொல்றான்.
அல்லாஹ் காப்பாத்தணும். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் கேட்கும் போது நமக்கு உள்ள அச்சம் வரணும், பயம் வரணும். யா அல்லாஹ், இந்த மாறுபட்ட நிராகரித்த சமுதாயத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்தரலையா அல்லாஹ். சென்று போன எங்கள் முன்னோர்கள் இருக்காங்கல்ல, எங்க குடும்பத்துல சேர்ந்த முன்னோர்கள், யா அல்லாஹ், அவர்கள் எல்லாம் அறியாமல் செஞ்சிருந்தா நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன் தானே. அவர்களுக்கு சதக்கத்துல் ஜாரியாவா அவங்க விட்டுட்டு போறது யார? அவங்களுடைய வாரிசுகளை. அவர்களுடைய வாரிசான நாங்கள் செய்யக்கூடிய துவாவை அவர்களுக்கு எத்தி வையா அல்லாஹ். ஏண்டா எல்லாமே அடைபட்டு போயிரும், அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை தவிர, சதக்கத்துல் ஜாரியாவான நல்ல அமல்களை தவிர என்று நீ சொல்லியிருக்கல ரப்பு. யா அல்லாஹ், எங்களுடைய முன்னோர்கள் அறியாமல் பாவம் செஞ்சிருந்தால், தவறு செஞ்சிருந்தால் மன்னித்து விடு யா அல்லாஹ். நம்ம எல்லாம் கேட்போம், ஏன்னா நம்முடைய பெற்றோர்கள் தானே அவங்க எல்லாம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, இப்படி நம்ம அழகான முறையில கிளிப்பிள்ளைக்கு பாடம் படிச்சது மாதிரி முன்னாடி வாழ்ந்த மக்கள், அநியாயம் செஞ்ச மக்கள் எப்படியெல்லாம் தீய கதிக்கு ஆளாங்கன்னாங்கன்னு சொல்லியும் அலட்சியமா இருக்கீங்களே, கவனம் இல்லாம இருக்கிறீங்களே, எதை வச்சு நீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். அடுத்ததா, அவ்வூர்களின் வரலாறுகளை உமக்கு நாம் கூறுகின்றோம், அவை உமக்கு எடுத்துக்காட்டுகளாய் விளங்குகின்றன. அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் அம்மக்கள் முன்னர் எதனை பொய்யென கூறிவிட்டிருந்தார்களோ அதனை பிறகு அவர்கள் ஏற்பவர்களாய் இல்லை. பாருங்கள், இவ்வாறே சத்தியத்தை மறுப்போரின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிடுகின்றான். அவர்களில் பெரும்பாலோரிடம் வாக்குறுதி பேணும் பண்பினை நாம் காணவில்லை, மாறாக அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே நாம் காண்கின்றோம். பின்னர் மேற்கூறப்பட்ட இந்த சமூகங்கள் சென்ற பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய சான்றுகளோடு ஃபிரௌனிடமும் அவனுடைய சமுதாயத்தின் தலைவர்களிடமும் நாம் அனுப்பினோம். ஆயினும் அவர்களும் நம்முடைய சான்றுகளுக்கு அநீதி இழைத்தார்கள். எனவே பாருங்கள், இவ்வாறு குழப்பம் செய்து திரிந்த அவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை. ஓகேடா, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சாரா. அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொன்ன அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி, அதுக்கடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி மறுபடியும் இங்க சொல்ல போறான். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு சூறாக்கள்லையும் பார்த்துக்கிட்டு வந்தோம். அடுத்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் எப்படி எல்லாம் நடந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம ஃபிரௌன் கிட்ட நளினமா பேசுங்க, அன்பா பேசுங்க, இவ்வளவுலாம் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லியும் கேட்டாங்களா? ஆனா அதுக்கு பின்னாடி காப்பாத்துன அந்த ஃபிரௌன்ல இருந்து காப்பாத்துனதுக்கு பின்னாடியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தார் என்னென்னவெல்லாம் அட்டூழியம் பண்ணாங்க. அல்லாஹ் தஆலா அதை பத்தி இங்க சொல்ல வர்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது வரைக்கும் நம்ம சூரா ஆராஃப்ல பல நபிமார்களுடைய சரித்திரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்றது எதுக்காக? நாம் படிப்பினை பெறணுங்கிறதுக்காக, நாம அலட்சியமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக, நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அவனை நம்பிக்கை கொண்டு இரையச்சமுடையவர்களா, ஆனா வானம் பூமியினுடைய அருள் வளங்களை திறந்து தர்றேன், நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்றதுக்காக. இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் இந்த வசனங்களை கேட்டு அழகான முறையில் இறையச்சத்தோடு அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆகணும்னா இந்த வசனங்கள் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை ஊட்டக்கூடியதா இருக்கு. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட இறையச்சத்தோடு வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.